ஃபுட் அடிக்ஷன். இன்றைக்கி நிறைய பேர் உணவு வந்து கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிட்றத ஒரு அடிக்ஷனாக பார்க்குறதில்ல. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த உணவுக்கு கூட நம்ம அடிமைப்பட முடியும். ஒரு சில நேரத்தில் இந்த போதை பழக்கங்களுக்கு அடிமைப்படுறத நம்ம அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி உணவை வந்து கட்டுப்பாடு இல்லாமல் திங்கிறது, சாப்பிட முடியாமல் இதை சாப்பிட முடியாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறத ஒரு சில நேரத்தில் நம்ம அடிமைத்தனமாக நினைக்கிறதில்ல. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இதுவும் அடிமைத்தனம் தான். இன்றைக்கி ஃபூடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஒரு சில பேர் தங்களை ஃபூடி அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. மீன்ஸ் எதை வேணாலும் இஷ்டம் போல் எப்படி வேணாலும் சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதில் ஒன்றும் கெட்டதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி பரப்பப்படுது. இதை பரப்புறதுக்கு பின்னாடி ஹோட்டல்ஸ் இருக்கிறாங்க, ஹோட்டல் பிஸ்னஸில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபுட்டிஸ் அப்படின்னு சொல்லி பரப்புறது மூலமாக அந்த ஹோட்டலுக்கு லாபம். ஆனால் இந்த மாதிரி நீங்களும் உங்களை ஃபுட்டி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு கட்டுப்பாடு இல்லாமல் கண்டதையும் தின்னுக்கிட்டு அலைஞ்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்து. சுவையான உணவுகளை சாப்பிட்றதுல தப்பு இல்லை, ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். சுவை கூட கூட அதில் அந்த சுவையை கூட்டுறதுக்கு பல விஷயங்கள் ஆட் பண்ணப்படுது அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் இருக்கணும். நீங்கள் அந்த சுவையை மட்டுமே மனசில் வச்சு அப்படிப்பட்ட உணவுகளையே நீங்கள் தேடி தேடி அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடம்பில் மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும். உடல் பருமன் மிக மோசமானது. இந்த உடல் பருமனோடு சேர்ந்து அது உடம்புக்கு வந்து பலவிதமான அசௌகரியத்தை கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் உடல் பருமனாக அது வந்து மீண்டும் நம்முடைய இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கு அதிகமான ஒரு வெயிட்டை வந்து கொடுக்குது. ஸோ அது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு உள்ளே வரலாம். தமிழில் அழகான ஒரு பதம் உண்டு, சரிவிகித உணவு அப்படின்னு சொல்லி. ஸோ நம்முடைய உடம்புக்கு சத்தான நல்ல ஆகாரங்களை நம்ம தேடி சாப்பிடணும். அது ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபுட் அடிக்ஷனில் இன்னும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஸ்வீட், இனிப்பு கடுமையாக இருக்கிறது. நம்முடைய உடம்பில் வந்து உடல் பருமனுக்கு முதல் காரணமாக இருக்கக்கூடியது ஸ்வீட்டு தான். இனிப்பு ரொம்ப அதிகமாக சாப்பிட்றவங்களோட உடம்பு ரொம்ப ஈஸியாகவே குண்டாகும். ஸோ இனிப்பு வந்து பல விதங்களில் ஜூஸ் குடிக்கிறது மூலமாக அந்த மாதிரி பல விதங்களில் இனிப்பு உள்ளே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுவும் உடம்புக்கு ரொம்ப கெடுதல். இஃப் யூ ஈட் சுகர் டூ மச், இந்த சுகர் வில் ஈட் யூ, அதை மறந்துடாதீங்க. ஸோ இந்த ஃபுட் ரிலேட்டடான அடிக்ஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து வெளியே வாங்க. அளவோடு சாப்பிடுங்க, வளமாக வாழுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.